السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله الحمد لله. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, நாம் கேட்காமலேயே நம்மை முஸ்லிம்களாகவும் மூமின்களாகவும் படைத்து, மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஓர் அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள் புரிந்தானே. அப்படியாப்பட்ட அல்லாஹிற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமின்றி இந்த திருக்கலிமாவின் விளக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக ஒரு காமிலான ஷேഖுடைய கரத்தை பற்றி பிரிக்கக்கூடிய பாக்கியத்தையும், அவர்களுடைய சுஹபத்திலே நசரிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு நசீபாக்கினானே. அப்படியாப்பட்ட அல்லாஹிற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்று பார்த்தால், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளை சதா அந்த வஸ்துவுடன் ஐனாக இருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். எனவே அல்லாஹ் தஆலா மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்பதாக நம்முடைய ஷேக் நாயகம் அவர்கள் அந்த திருக்கலிமாவுடைய விளக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அது வெறும் வார்த்தையாக திக்ராக நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் திக்ர்களிலேயே மிக மேலானது அஃலுல் திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். அதே போல அமல்களிலேயே மிகவும் மேலானது அஃலுல் அமல் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அமலாகத்தான் இருக்கிறது. நாம் துன்யாவுக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? துன்யாவில் பிறந்துட்டோம். பொதுவாக பையத்து வாங்குறதுக்கு முன்பு எப்படி நம்ம இருந்தோம்? துன்யாவில் பிறந்தாச்சு, நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல மனிதனாக என்னணும், ஸ்டாண்டர்டாக நிற்கணும், சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லுவாங்களா இல்லையா? சொந்த வீடு கட்டிடணும், ஒரு கார் வாங்கிடணும், வாழ்க்கை லைஃப்ல என்னது செட்டில் ஆயிடணும் என்பதா என்ன பண்ணோம், நாம முன்னாடி நினைச்சிருந்தோம். ஆனால் பையத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஆக்கிட்டாங்க? அல்லாஹ் உன்னை படைத்த நோக்கம் வீடு வாங்கணும் என்பதற்காக இல்லப்பா. அல்லாஹ் உன்னை படைத்த நோக்கம் உன் வாழ்க்கையில் பெரிய கார் ஒன்று வாங்கிடணும், ரோல்ஸ் ராய் கார் வாங்கிடணும், BMW கார் வாங்கிடணும், இதுக்காண்டி அல்லாஹ் உன்னை படைக்கல. அல்லாஹ் உன்னை படைத்த நோக்கம் எதற்காக வேண்டி? அவனை அறிந்து வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் உன்னை படைத்திருக்கிறான் என்பதாக ஷேக் நாயகம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தையே என்ன பண்றாங்க, அசலான நோக்கத்தை என்ன பண்றாங்க, காட்டி கொடுக்கிறார்கள். அன்பானவர்களே, அப்ப அல்லாஹு தஆலா நம்மை படைத்த காரணம் அவனை அறிவதற்கு. வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இல்லா லியஅரிஃபூன், அல்லாஹ்வை அறிந்து வணங்க வேண்டும், அறிவதற்காக வேண்டித்தான் இந்த மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் நான் படைத்தேன் என்பதாக அல்லாஹு தஆலா தன் திருமணம் சொல்லி காமிச்சான். அப்ப நம்ம மக்ஸதே ஜிந்தகி, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னமா? அல்லாஹ்வை அறிந்து வணங்க வேண்டும் என்பதுதான் நமது வாழ்க்கையின் நோக்கமாக இருக்குது.
அது மட்டுமில்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளை எச்சரித்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு விஷயத்திலையும் மூமின்கள் எப்படி இருக்கணும், யார் கூட சேர்ந்து இருக்கணும், அவருக்கு எந்த குணங்கள் இருக்கணும் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வசனத்திலேயும் அந்த 6666 வசனங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது என்பதாக எண்ணாமல் அந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் தஆலா பேசுறான். அந்த 6666 வசனமும் எனக்கு இறங்கியது, அதுல அல்லாஹ் என்கிட்ட பேசுறான் என்பதாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கு விளங்க வரும். அப்ப அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் தஆலா கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறான்? ஈமான் கொண்டவர்களே என்பதாக அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு, இத்தகுல்லாஹ, நீங்கள் தக்வாவுடன் நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், தக்வாவை உங்கள் வாழ்க்கையில் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், அதாவது லிகதின் என்று சொன்னால் நாளைக்காக, நாளை என்று சொன்னால் மறுமைக்காக நீங்கள் எதை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், ஒரு ஆத்மா எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைவூட்டுகிறார். அப்ப நம்ம நிரந்தரமாக இருக்கக்கூடிய இடம் எதுமா? மறுமை தான், ஆகிரத்து தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆகிரா, வாழ்க்கை என்று சொன்னாலே அது மறுமையுடைய வாழ்க்கை தான். வாழ்க்கை என்று சொன்னாலே என்னது? அது மறுமையுடைய வாழ்க்கை தான். அப்ப இந்த துன்யாவில் நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் இது ஒரு, அதாவது என்னது, எக்ஸாம் எழுதக்கூடிய ஹால் சொல்றாங்களா இல்லையா, இது ஒரு பரீட்சை எழுதக்கூடிய ஒரு களம். இந்த பரீட்சையில் நீ எந்த அளவிற்கு எழுதி நல்ல முறையில் மார்க் அடிக்கிறாயோ அதை கொண்டு என்னது பாஸ் ஃபெயில் சொல்றாங்களா இல்லையா. இப்ப அதே போல இங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை அனுப்பி இருக்கிறான். எந்த அளவுக்கு நீ அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ் தஆலாவை நெருங்குவதற்கு முயற்சி செஞ்சு நீ அல்லாஹ்வை அடைந்திருக்கிறாய் என்பதாக இங்கு கவனிக்கப்படும். அப்ப யார் யார் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கி இருக்கிறார்கள், யார் யார் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அறிந்திருக்கிறார்கள் என்பதை என்பனும் இங்கே கவனிக்க வேண்டும். அப்ப யார் யார் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கி இருக்கிறார்களோ அவர்கள் அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்னது மறுமையில வாழ்க்கையில ஜாலியான பண்ணுவாங்க, இருப்பாங்க. அப்ப அங்கே மட்டும்தான் ஜாலியானு பார்த்தா இங்கேயும் எந்த அளவுக்கு யாருடைய நண்பராக இருக்கிறார்களோ அதை கவனிச்சு அவருக்கு மதிப்பு மரியாதை. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கவுன்சிலரோட நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த ஏரியாவுக்குள்ள அவருக்கு ஒரு மரியாதை, டேய் கவுன்சிலர் சொல்றோம் நெருங்கி நண்பர்பா, ரொம்ப தோஸ்துபா. எம்எல்ஏட நண்பரா இருக்கிறாரு, டேய் இந்த தொகுதியோட எம்எல்ஏட ஃப்ரெண்டுபா சொல்றாங்களா இல்லையா. அது என்னது, சிஎம் உடைய நண்பரா இருக்கிறாரு, டேய் இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த தமிழ்நாட்டுக்கே சிஎம் அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டுபா, நம்ம எல்லாம் அவர் பார்க்கணும்னு சொன்னா என்னது மனு போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறம் பார்க்கணும். இவர் டைரக்டா என்ன பண்ணுவார், வீட்டுக்குள்ளே பார்த்துருவார்ப்பா அப்படின்னது அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை. அதுவே அல்லாஹ் தஆலா வலியுல்லா, அல்லாஹ் தஆலாவுடைய நண்பராக நாம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு தனி மதிப்பு மரியாதைகள் இருக்குது அன்பானவர்களே. பாம்பின் கால் பாம்பரியும் சொல்லுவாங்க. அப்ப அவுலியாக்களை பற்றி அவுலியாக்களுக்கு தான் தெரியும், அவுலியாக்களை பற்றி அவுலியாக்களுக்கு தான் தெரியும். பார்க்கும்போது சாதாரண மனிதர் பார்த்தார் என்று சொன்னால் அவரும் நம்மை போன்று சப்பல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரும் நம்ம ஓதுற மாதிரி சுப்ஹானல்லாஹ் ஓதுறாங்க. ஆனால் சாதாரண மனிதர் பண்ணுவாரு, நான் ஓதுறேன் என்பதாக ஓதுவாரு. அவங்க எப்படி ஓதுவாங்க, நான் ஓதல, நான் அதம், என்னுடன் ஐனாக இருந்து என்னை உஜூதில் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் தஆலா தான் ஓத வைக்கிறான், அவன் தான் ஓதுகிறான் என்பதாக அந்த உணர்வுல ஓதுவாங்க. அப்ப ஒரே சஃப்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் ஒரே சஃப்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய அந்தஸ்து அவரவர்களுடைய தரஜா யாருன்னு அல்லாஹ் அறிந்திருக்கிறான். ஒரு சில நிஸ்பத்துக்கு ஓத்து பார்க்கலாம், அசத்து பேசுறாங்க, அவங்களுடைய உதடு அசையுது, அது அவருக்கு சொந்தம் கிடையாது, அல்லாஹ் உன்னுடைய குவத்தை கொண்டு தான் என்ன பண்ணுது அது அசையுது என்பதா பார்க்கலாம். ஒரு சில நபர்கள் யா அல்லாஹ் அவங்க அதம் உன்னுடைய உஜூதை கொண்டு தான் மௌஜூதா இருக்கிறார்கள் என்பதா என்ன பண்ணுவாங்க அவங்க பார்ப்பாங்க. சிபாத்தி அதமியாவில் சிபாத்தி உஜூதியாவை நோட்டமிடுவது, யா அல்லாஹ் அவங்க மையத்து அசத்து மையத்து அங்கே உன்னுடைய ஹயாத்து தான் வெளியாகுது என்பதாக ஒவ்வொருவருடைய பார்வையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அப்ப யார் யார் எந்த நிலையில பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் அன்பானவர்களே. அப்ப அதே போலதான் இப்ப துன்யா நம்ம வாழ்றோம், வாழும் பொழுது எப்படி வாழணும், அல்லாஹ் எதற்காக நம்ம தொலைதூரத்தில் நின்னது பிற்காலத்துக்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி நீங்கள் எதை முற்படுத்தினீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு எச்சரிக்கிறான் அன்பானவர்களே.
அப்ப அதே போலதான் உதாரணத்துக்கு இப்ப இங்க இருந்து நம்ம என்ன பண்ணோம், வெளியூருக்கு போறோம், மெட்ராஸுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்னென்ன எடுத்துட்டு போவோம், அங்கே போய் அந்த 2 நாள் தங்குவதற்கு என்னென்ன தேவை என்ன பண்ணுவோம், 2 செட் ட்ரெஸ் எடுத்துக்குவோம், காசு பணம் எடுத்து வச்சுக்குவோம். ஆஹா, இங்க போய் தங்குறதுக்கு என்ன, சரி மாமா வீடு இருக்கு, போன் பண்ணி ஏற்பாடு செஞ்சுக்குவோம். இவ்வாறாக நாம் 2 நாள் தங்குவதற்கு கிளம்பணும் என்று சொன்னாலே அதற்கு நாம் எவ்வளவு ஏற்பாடுகள் செய்கிறோம். அங்கே யார் இருக்கா, அங்கே போய் எங்கே சாப்பிடுறது, எங்கே தங்குறது, அங்கே என்னது ட்ரெஸ் வேணுமே என்பதாக இவ்வளவு நம்ம செய்யறோம். ஆனால் காலிதீன ஃபீஹா, நம்ம போய் நிரந்தரமா தங்க போறோம், அங்கே போய் இருக்கிறதுக்கு என்ன தயார் பண்ணி வைத்திருக்கிறீர்கள்? இங்கே ஒரு நபர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர் மாளிகைகள் கோபுரங்கள் கட்டி வைத்திருக்கலாம், அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு செங்கல் எடுத்துட்டு போக முடியுமா? அவரு போகவே முடியாது. அவர் சேர்த்து வச்ச எத்தனையோ கோடிக்கணக்கான பணங்கள், எவ்வளவு கோடிக்கணக்கான செல்வங்கள் இருக்குது, அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு குண்டூசி அவர் எடுத்துட்டு போக முடியுமா? போக முடியாது. அவருடைய பெயர் கூட அவருக்கு சொல்ல மாட்டார்கள். ஜனாசா எப்ப எடுக்கிறாங்க, இப்படி ஆயிரும், கோடீஸ்வரர் தான், அவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர் பெயரும் போய்விடும். ஜனாசா எப்ப எடுக்கிறாங்க, இன்னாருடைய மகன் இன்னார் வஃபாத்து என்ன பண்ணுவாங்க, பெயர்கள் போய்விடும், எல்லாமே போயிடும். அப்ப நிரந்தரம் இல்லாத எதுவுமே தரிபாடா இருக்க முடியாத இந்த உலகத்திற்காகவே நாம் பாடுபட்டோம் என்று சொன்னால் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை அன்பானவர்களே. அப்ப நம்ம எங்கே போய் நிரந்தரமாக இருக்க போறோமோ, இப்ப உதாரணத்துக்கு இது நம்ம சொந்த இடம் கிடையாது, இந்த இடத்துல என்ன பண்றோம், நம்ம போர் போடுறோம், எல்லாமே செஞ்சோம்னு சொன்னா இது நம்ம அறிவாளியா, அல்லது நமக்குன்னு சொந்தமா ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நம்ம தங்குவதற்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு என்ன பண்றோம், நம்ம போய் தங்கக்கூடிய நிரந்தர இடம் அதுதான். அப்ப அங்கே ஒரு ஆள் தங்குவதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாரு, இங்க எதுவுமே நம்ம இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப இவர் அறிவாளியா, இல்ல இங்க தங்குவதற்காக இங்க எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு ஏசி போட்டு இங்க போர் போட்டு என்னென்ன வேணுமோ எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாரு. ஆனால் நம்ம சொந்த இடத்துல எந்த ஒரு ஏற்பாடுமே செய்யல, தம்பி காலி பண்ணுப்பா அப்படின்னா காலி பண்ணிடுவோம். அப்ப நிரந்தரமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு யார் ஒருவர் சேர்த்து வைக்கிறாரோ அவர் தான் அறிவாளி அன்பானவர்களே. அப்ப நம்ம தற்காலிகமாக தான் இந்த துன்யாவில் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா யாருக்கு எத்தனை வருடம் வைத்திருக்கிறான், எத்தனை மணி நேரம் வைத்திருக்கிறான் என்பதாக யாரும் சொல்லவே முடியாது. கேரண்டி கொடுக்க முடியுமா? நான் 50 வருஷம் வாழுவேன், நான் 100 வருடம் வாழுவேன், நான் 150 வருடம் வாழுவேன், கின்னஸ்ல ரெக்கார்டு என்ன பண்ணுவேன், நான் பதிவு பண்ணுவேன், யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்லவே முடியாது. இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம், இன்று ஹயாத்தாக உட்கார்ந்து இருக்கிறோம், இன்னும் எத்தனை வருடம் வாழ்வது என்பது நமக்கு கேரண்டி கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்ம அனைவருக்கும் நீண்ட ஆயுளை கொடுத்து நிறைய இபாதத்துகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக, அவனை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. ஆக அன்பானவர்களே, அப்ப மறுமைக்காக நீங்க எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் தான் நம்மளை எச்சரிக்கிறான் அன்பானவர்களே. அது மட்டும் நம்ம போய் சேரக்கூடிய அந்த இலக்கை தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம எப்படி கடந்து போகிறோம் என்பதாக என்ன பண்ணக்கூடாது. நாம் அதை பார்த்து சரி செய்து கொண்டு சொன்னோம் என்று சொன்னால் போய் இலக்கை அடைய முடியாது. உதாரணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறோம், கல்யாணத்துக்கு போகிறதுக்கான என்ன பண்ணுவோம், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம், பஸ்ல ஏறணும் பார்த்தா ஒரு பஸ் எனக்கு சீட்டு ஆடிக்கிறதுக்கு, என்னடா சீட்டு ஆடிக்கிறதுக்கு, இதுல நான் போக மாட்டேன் அப்படி இறங்கிறாரு. திரும்ப இன்னொரு பஸ் வருது, அதுல பார்த்தா படி உடஞ்சு கிடக்கு, இந்த பஸ்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு இறங்கிறாரு. இப்படி போறாங்க. அவர் போகக்கூடிய அந்த பயணித்து இங்கிருந்து அங்க ஈரோடுக்கு போறார் அப்படின்னு சொன்னா அங்கே போய் சேரக்கூடிய அந்த இலக்கை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவர் எதுல போகிறார் என்பதானது இப்படியே கவனிச்சு கவனிச்சு நம்ம அந்த பஸ் சரியில்லை, கண்டக்டர் சரியில்லை, அது சீட்டு சரியில்லை, பஸ்ல ஏசி இல்லை என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார் சொன்னால் அவருடைய இலக்கு அந்த திருமணத்தை போய் அடைய முடியுமா, அந்த ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்ள முடியுமா? கலந்து கொள்ளவே முடியாது அன்பானவர்களே. அதே போலதான் இந்த துன்யாவில் அல்லாஹ் தஆலா சில சிரமங்களை கொடுப்பான், சில கஷ்டங்களை கொடுப்பான், சில இன்பங்களை கொடுப்பான், சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான், எல்லாமே கலந்து கலந்து மாறி மாறி வரும். அப்ப நம்ம போய் சேரக்கூடிய இலக்கை தான் நம்ம கவனிக்கணுமே தவிர ஆஹா இங்க இப்படி ஆயிடுச்சு, இங்க அது சரியில்லை, இங்க இது சரியில்லை என்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையை நம்ம இலக்கை போய் அடைய முடியாது அன்பானவர்களே. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நபரும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாகவே தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம், நீங்கள் முஸ்லிமாகவே தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நோக்கம் என்னமா? முஸ்லிம்னா யாருமா? இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் என்னமா? அல்லாஹ் என்னது ஒப்புக்கொள்வதும் வழிபடுவதும் ஆகும். அதாவது அல்லாஹ் ஏவியதை செய்வதும் அல்லாஹ் தடுத்ததை விட்டு விடுவதும். அந்த இஸ்லாத்துடைய கடமைகள் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். இப்ப இதுல என்ன பண்ணணும்? பரிபூர்ண பாபந்தியாக அனைத்தையும் கரெக்டா யார் செஞ்சு முடிச்சிட்டாரோ அவர் என்னது முஸ்லீம் சொல்றோமா இல்லையா? இப்ப அல்லாஹ்வுடைய பஸ்ல நம்ம எல்லாரும் முஸ்லிம்களாக இருக்கிறோம். ஏன் கலிமா சொல்லி இருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை என்ன பண்ணோம்? அல்லாஹ்வையும் ரசூலை என்ன பண்ணோம்? நம்ம ஈமான் கொண்டு என்ன பண்ணோம்? நாம் முஸ்லிம்களாக என்ன பண்ணோம் ஆகி இருக்கிறோம்.
அப்ப அதே போல தொழுகையில் எந்த அளவு இருக்கணும்? ஒருத்தர் முஸ்லிமா வலா தமூதுனு இல்லா வந்து முஸ்லிமோன், நீங்கள் முஸ்லிமாவை தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று சொன்னால் ஒரு நேர தொழுகை கலா இருக்கக்கூடாது. ஒரு நேர தொழுகை கலாவாக இருக்கக்கூடாது. சொல்லி காமிச்சாங்க. இது வரைக்கும் அல்லாஹ்வுடைய பஸ்ல எனக்கு எந்த ஒரு நேர தொழுகை கலா இல்லமா என்பதா சொல்லி காமிச்சாங்க. ஆனால் நாம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோமா? எவ்வளவோ நேரம் தொழுகைகள் என்ன பண்றோம், சாதாரணமா நம்ம தவற விட்டு இருக்கிறோம். எவ்வளவோ தொழுகைகள் என்ன பண்றோம், சாதாரணமாக நம்ம தவற விட்டு இருக்கின்றோம். அப்ப அந்த ஒரு நேர தொழுகை எனக்கு கலா இல்லை என்பதாக சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்று பார்த்தால் நாம் தயாராக இல்லை அன்பானவர்கள். இப்ப மவுத் ஒரு நபருக்கு ரெடியா இருக்குது. இப்ப நான் மவுத்தாவதற்கு நான் ரெடி என்பதாக சொல்லி யாராச்சும் கையை தூக்க முடியுமா? எனக்கு ஒரு நேரம் தொழுக கலா இல்ல, ஒரு ரூபாய் கடன் இல்ல, யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் செய்யணுமோ எல்லாத்தையும் சரியான முறை நான் செய்து விட்டேன் என்பதாக சொல்லி இப்ப எனக்கு மவுத்து வந்தா நான் ரெடியாக இருக்கிறேன் என்பதாக யாராவது ரெடியாக இருக்க கை தூக்க முடியுமா? தூக்க முடியாது. வயதானவங்களா இருந்தாலும் சரி, என்ன பண்ணும், இன்னொரு 10 வருஷம் வாழ அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுக்குறான். இல்ல இன்னைக்கு என்னது நீங்க வஃபாத்தாரிலாம் கேட்டா இன்னொரு 10 வருஷம் வாழலான்னு தான் சொல்லுவாங்களே தவிர என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு என்ன பண்ண அல்லாஹ்ட்ட வரேன்னு தான் பண்ணாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்? நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும், நம்முடைய வலா தமூதுன இல்லா வந்து முஸ்லிமுன், நீங்கள் முஸ்லிமாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதற்கு ஒரு நேர தொழுகை கலா இருக்கக்கூடாது அன்பானவர்களே. அப்ப அப்படி தொழுகை கலா இருந்தது என்று சொன்னால் அதை நாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா அனைத்தையும் கலா செய்து அனைத்தையும் பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்து விட வேண்டும். அதே போல ஒரு ரூபாய் கடன் இருக்கக்கூடாது. யாரிடமாவது கடன் இருந்தது என்று சொன்னால் அதை முதலில் அடைப்பதற்கு என்ன பண்ணும், நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் ஷஹீதை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். இல்ல கடனை தவிர மற்ற பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ஷஹீதுக்கு என்ன பண்ணுவான், மன்னிச்சிருவான். அதாவது அல்லாஹ் போர்க்களத்துல என்ன பண்ணாங்க, ஷஹீத் ஆகிறாங்களா இல்லையா அவருக்கு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன பண்றோம், சாதாரணமா கடன் வாங்கி கொண்டு இருக்கிறோம். சாதாரணமா என்ன பண்றோம், கடன் ஒரு பக்கம் இருக்க எத்தனை நபர்கள் வட்டிக்கு வாங்கி கொண்டு என்ன பண்றாங்க, சாதாரணமா ஆயிடுச்சு இன்னைக்கு புழக்கத்துல புழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எந்த அளவுக்கு ஒரு ரூபாய் கடன் இருக்கக்கூடாது. வட்டியின் பக்கம் அறவே சிந்தனை போகவே கூடாது அன்பானவர்களே. ரிபா சதகாத் வயுஹ்லிகு ரிபா, அதாவது நீங்கள் தான தர்மங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அதை நான் வளர்த்தே தீர்வேன், வட்டியை நான் அழித்தே தீர்வேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், அதுல 9,000 ஹலாலா இருக்கும். ஒரு 1,000 ரூபாய் வட்டி காசு கலக்கும் பொழுது அந்த 10,000 ரூபாய் எப்படி போகுதுன்னே தெரியாது, ஒட்டுமொத்தமா அது அழிஞ்சு போயிடும் அன்பானவர்களே. அப்ப அதனால என்ன பண்ணணும், ஒரு ரூபாய் கடன் இருக்கக்கூடாது. வட்டி என்னது என்பது யாரிடமே என்னது வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. அது சம்பந்தமா எந்த இதுல ஈடுபடக்கூடாது என்பதாக அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்ல, ஹுகூகுல்லாஹ் ஹுகூகுல் இபாத், ஹுகூகுல்லாஹ் ஹுகூகுல் இபாத். ஹுகூகுல்லான என்ன, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அதுல ஏதேனும் ஒரு அடியான் குறை வைத்தான் என்று சொன்னால் அதை அல்லாஹ் தஆலா நாடினா என்ன பண்ணுவான், மன்னித்து விடுவான். இப்போ ஒரு நபர் என்ன சுன்னத்துல்லாஹ் விட்டுட்டாரு, எல்லாம் உடம்பு டயர்டாக அசதியா இருக்கு முடியலன்னு விட்டாரு. திரும்ப என்ன பண்ணாரு, ஃபர்ல் தொழுகிறாரு, என்ன பண்ணாரு, கொஞ்ச நேரம் தவறி போச்சு, திரும்ப கலாவை தொழுதுட்டாரு. அல்லாஹ் என்ன பண்ணுவான், சரி போன அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். ஆனால் ஹுகூகுல் இபாத் இருக்குதா இல்லையா, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. இப்போ ஒரு நபர் இன்னொரு நபருக்கு அநியாயம் செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த நபர் மன்னிக்கும் வரை அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டார் அன்பானவர்களே. அதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் குறை வைத்தோம் என்று சொன்னால் அந்த அடியான் மன்னிக்கும் வரை அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான் என்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அப்ப என்ன பண்ணணும், சின்ன சின்ன விஷயங்களையும் மற்ற சகோதரர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், எந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள், நமது நண்பர்கள், ஏத்த வீட்டுக்காரர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா இடமும் அன்பாகவும் பாசமாகவும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியான முறையில் நிறைவேற்றணும். அதாவது ஒரு முஸ்லிம்னா யாருமா, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லீம் சொன்னா நாவாலும் கரத்தாலும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காதவர் தான் ஒரு முஸ்லீமே. அப்ப என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவு என்னது, முடிஞ்சா உதவி செய்யணும். இல்லை என்று சொன்னால் உபத்திரியம் கொடுக்காமல் இருந்து விட வேண்டும், அமைதியாக இருந்துட வேண்டியதான். அப்ப நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்னது, மற்ற நபர்களுக்கு ஹிதமத் என்னது, உதவி செய்யணும். அப்படி நம்மளால முடியலையா, நம்ம பேசாம இருந்தோம் என்று சொன்னாலே அதுவே என்னது பெரிய ஒரு ரஹ்மத்து தான். அது மட்டும் இல்லாம என்னது, போய் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது, அவர்களை கிள்றது, மனசை கஷ்டப்படுத்துறது, இவ்வாறாக செய்வதன் காரணமாக என்ன ஆயிரும், அவர் என்னது ஹுகூகுல் இபாதுல என்ன பண்ணாரு, குறை வச்சுட்டாரு. அப்ப அந்த நபருடைய மனசு வருத்தப்பட்டுச்சு. அப்ப அந்த நபர் மன்னிக்காதவரை அல்லாஹ் தஆலா என்ன மாட்டான், மன்னிக்க மாட்டான் என்பார்களே. அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, அதாவது சஹாபாக்கள் இருக்கும்போது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஏழை யார் தெரியுமா, ஏழை என்றால் யார் தெரியுமா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க.
சஹாபாக்கள் இப்ப நம்மகிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர், கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுருக்கிறவரு, இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? சொல்லுவோமா இல்லையா? அவ்வாறு என்ன பண்ணாங்க? சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, மறுமையில மஹ்ஷர்ல என்ன பண்ணுவாரு? ஒரு நபர் என்ன பண்ணுவாரு? வருவார். அப்ப அவர் பார்ப்பாரு, பார்த்தா 2 மலையளவு நன்மை குமிக்கப்பட்டிருக்கும். 2 மலையளவு என்ன பண்ணுவோம்? நன்மை குவியல் குவியலாக இருக்கும். அடேங்கப்பா, நான் செஞ்ச நன்மையா இதெல்லாம் என்பதை என்ன பண்ணுவாரு? பார்த்துட்டு சந்தோஷமா வருவார். வந்து பார்த்தா பக்கத்துல 2 கியூ நிற்கும். அப்படியே சஃபர் 2 லைன் என்னது அப்படியே கியூ நிற்கும். வந்து பார்த்தா, சரிப்பா நீங்களா எதுக்கு நிக்கிறீங்க என்பதை கேட்கும் போது, அப்ப அல்லாஹ் ஒவ்வொரு ஆளை விசாரிக்கும் போது அக்கா சொல்லுவாங்க, யாரெல்லாம் என் தம்பி தான், இவன் என் தம்பி தான். ஆனா நான் இருக்கும்போது என்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினா, எவ்வளவோ மனசை சங்கடப்படுத்தினா, எவ்வளவோ சிட்டுகள், எவ்வளவோ பேச்சுக்கள், பேசாம இருந்தது எனக்கு எதுவும் கொடுக்காம நிம்மதியா அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போனா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். எதுவும் கொடுக்காம இருந்துட்டு பேச்சு அவ்வளோ பேச்சு பேசினா யாருலா என்ன ரொம்ப துனியால மனசை கஷ்டப்படுத்திட்டா யாருலா என்பதா சொல்லுவாங்க. அப்படியாமா இந்த கொஞ்சம் நன்மை எடுத்துட்டு போயிடுவாங்க. திரும்ப இன்னொன்று பேரு, நீ யாருப்பா? நான் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன், எனக்கு அவன் எவ்வளோ தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தொல்லை கொடுத்தான். இப்போ கூட்டி பக்கத்தில் தள்ளி விட்டுறது, எனக்கு எது எதெல்லாம் பிடிக்காத அந்த மாதிரி காரியங்களை செய்யறது, இந்த மாதிரி எனக்கு தொந்தரவு கொடுத்தான் என்பதா சொல்லும் பொழுது, அப்படியா தண்ணியை கொஞ்சம் நன்மை கொண்டு போ. ஆனது பக்கத்தில் இன்னொரு பேரு, நீ யாருப்பா? அவனை பார்த்ததே இல்லையே, நாளைக்கு உட்காந்துருக்கும் போது என்னை மிதிச்சுட்டு போயிட்டீங்க, நான் உட்காந்துருக்கும் போது என்னை மிதிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு நினைக்கும். அப்படியா இது தெரியவே இல்லை என்பதில் இந்த நீ கொஞ்சம் கொண்டு போ. இப்படி என்ன பண்ணுவாங்க? வரிசையா வந்துகிட்டே இருப்பாங்க. பார்த்த என்ன வேணும்? மலையளவு நன்மை இருந்துச்சா இல்லையா? அப்படியே ஒவ்வொரு மலையா காலியாக்கிட்டே வருது. நீ யாருப்பா? நான் ஆட்டோக்காரு. உனக்கு என்னப்பா? அன்னைக்கு 25 ரூபா தரேன்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்காம போயிட்டீங்க, அப்புறமா சில்லறை தரேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னு இப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆளா நம்ம நாங்க வந்துட்டே இருக்கிறாங்க. அந்த 2 மலையளவு போய் என்னது சரி சமமா ஆயிடுச்சு. சரிப்பா நன்மையெல்லாம் தீர்ந்து போச்சு போங்கடான்னு பார்த்தா இன்னும் லைன் கியூ நிக்குது. இன்னும் என்னது கியூ நிக்குது. யாரெல்லாம் நன்மையெல்லாம் தீர்ந்து போச்சு, இப்ப என்ன பண்றது? அப்படியா என்ன உனக்கு என்ன பண்ணா? எனக்கு இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டான். அப்படியா பாவத்தை தூக்கி அவன் தலையில போட்டு போ அப்படின்னு சொன்னிக்கும் நன்மையெல்லாம் பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப பாவத்தை எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? அவர் மேல போட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு வந்து பார்க்கும்போது, எப்படி 2 மலையளவு நன்மை இருந்துச்சா இல்லையா? அதே மாதிரி 2 மலையளவு பாவங்கள் சேர்ந்து விட்டது. அன்பானவர்களே, அப்படியாப்பட்ட இந்த நபர் தான் ஏழை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப நம்ம இங்க யார் யாருக்கு எந்த அளவுக்கு நம்ம தொந்தரவு கொடுத்துருக்கிறோம், யார் யாரை எப்படி நம்ம மதிச்சோம், யார் யாருக்கு எப்படி நம்ம கண்ணியப்படுத்தணும். சின்ன பிள்ளை தானே, இவனை அடிச்சா நம்ம அடிச்சிருவானா, அவனை திட்டினா யாரும் கேட்க மாட்டாங்க என்பதாக சொல்லி நாம் யார் யார்கிட்ட எப்படி நடந்து கொண்டோம் என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக நமக்கு காட்டி கொடுத்தார்கள். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு நபர் எப்படி என்ன பண்ணும் வாழணும். அது மட்டும் இல்ல, மற்ற வெளி மக்கள்கிட்டையும் தன் வீட்டில் உள்ள நபர்கள்ட்டையும் பெரியவர்கள்ட்டையும் சிறியவர்களிடமும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு திறந்த புத்தகமாக இருக்கிறார்கள். நமக்கு எதுல சந்தேகம் வேண்டும் என்று சொன்னாலும் சரி, ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க எப்படி நடந்துக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துக்கிட்டாங்க அதை அப்படியே உங்க வாழ்க்கையில கொண்டு வா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சிறியவர்கள் நடந்து கொண்டாங்க அதை அப்படியே உங்க வாழ்க்கையில கொண்டு வா. அப்ப இந்த துன்யாவோட வாழ்க்கை என்பது வெறும் ஒரு வழிபோக்கரை மாதிரி தான். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க? படுத்து வீட்டுல இருந்து வெளியில வரும்போது ரசூலுல்லாஹ் இந்த ஓலப்பாயில படுத்தனால அந்த அச்சு உடம்புல பதிஞ்சிருக்கும். அப்போ ஒரு சஹாபி பார்த்துட்டு அழுவாங்க, யார் ரசூலுல்லாஹ், ரோம் இந்த மாதிரி பாரசீக மன்னர்கள் அவர்கள்லாம் பஞ்சனையில படுத்து உறங்குகிறார்கள், நீங்கள் இருலோகத்திற்கும் சக்கரவர்த்தி ஆகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இந்த மாதிரி ஓலப்பாயில படுத்து உடம்புலாம் அச்சு பதியுது யார் ரசூலுல்லாஹ், ஊன்னு சொல்லுங்க, உங்களுக்கு மெத்த மாதிரி என்னது ஏற்பாடு செய்யலாம் என்பதா சொல்லும் பொழுது, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நாம் எல்லாருமே ஒரு வழிபோக்கனை போன்றுதான். நாம் எல்லாருமே எப்படி ஒரு வழிபோக்கனை போன்றுதான். உதாரணத்துக்கு இங்க நம்ம திருப்பூர்ல இருந்து திருச்சிக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, போற வழியில என்ன பண்ணோம், கரூர்ல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு பண்ணோம், வண்டியை நிப்பாட்டுறோம். அப்ப மரத்து நிழல் இருக்குது. அப்ப அங்க என்ன பண்றாரு, ஒரு நபர் என்ன பண்ணாரு, அந்த மரத்து நிழல்ல ஓரமா ரெஸ்ட் எடுத்துட்டு போறாரு. இன்னொரு நபர் என்ன பண்றாரு, அந்த கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பதற்காக வேண்டி ஒரு டென்ட் மாதிரி போட்டு ஒரு சின்ன டேபிள் ஃபேன் என்ன பண்ணாரு வச்சு, ஒரு எலக்ட்ரிக் ஃபேன் வச்சு அப்படி டென்ட் மாதிரி போட்டு ஒரு சும்மா ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பதற்காக வேண்டி 4 மணி நேரம் வேலை செஞ்சு என்ன பண்றாரு, ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறாரு. இவர் அறிவாளியா இல்ல அவர் அறிவாளியா என்று பார்த்தால் நம்ம யாரும் அறிவாளின்னு சொல்லுவோம்? அப்படி போற போக என்ன பண்ணாரு, மரத்தடியில் என்ன பண்ணாரு, ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் போனாரா இல்லையா, அவர் தான் அறிவாளி. வெறும் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பதற்காக 4 மணி நேரம் அங்க டென்ட் போட்டு ஃபேன்
வேணும் வச்சு இந்த மாதிரி என்ன பண்ணாரு, சொகுசார 10 நிமிஷம் போனார் இல்லையா, அவரை அறிவாளி சொல்லுவாங்களா? அவர் அறிவாளி சொல்ல மாட்டார்கள் அன்பானவர்களே. அப்ப அதே போலதான் இங்க இருந்து பண்ணோம், நம்ம தாயுடைய கருவறையிலிருந்து மண்ணறைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த துன்யாவிலிருந்து ஆகிரத்துக்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அப்ப சென்று கொண்டிருக்கும் பொழுது இங்கு பிரம்மாண்டமாக பெரிய மாளிகைகள் கட்டி அதுல நீ படுக்க பொழுது வெறும் 6 வேற என்னது, ஒரு மெத்தேட பண்ணோம் 6 அடியில் என்னது, உனக்கு ஒரு இடம் தான் பத்தாதா? இதுல 10 ரூம் பெரிய ஹால் அவ்வளவு பெருசா வச்சு கட்டி எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அன்பானவர்களே. போறது என்னது, ஒரே என்ன பண்ணாங்க, எவ்வளவு எளிமையாக நாம் வாழ முடியுமோ அந்த அளவுக்கு நாம் எளிமையாக இருந்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு பாரமும் இல்லாமல் நாம் சென்று விடலாம். அது போக சுமை ஏற்ற 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 என்னாகும், கொண்டு போய் சேர்க்கிறது சிரமமாக ஆகிவிடும் அன்பானவர்களே. அப்ப நமது இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நமது சுமையை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். நம் இலக்கை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது பல தடைகள் வரதான் செய்யும். அவைகளை கடந்து நாம் சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய இலக்கை நாம் அடைந்து கொள்ளலாம். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை படைத்த நோக்கம் என்னமா, அல்லாஹ்வை அறிந்து வணங்க வேண்டும், அந்த அல்லாஹ்வை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். அப்ப ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ் என்ன படைத்த நோக்கத்தின் பக்கம் நான் செல்லுகிறேனா, அல்லாஹ்வை அடைந்து கொண்டேனா, எந்த அளவுக்கு அடைந்திருக்கிறேன், இல்ல அடைவதற்காக முயற்சி செய்கிறேனா என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்த்து நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை கவனித்து அதுக்கு அடுத்தபடியாக நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்முடைய இலக்கை அடைவதற்கு அல்லாஹ் தஆலா லேசாக்கி கொடுப்பான் அன்பானவர்களே. ஆக அன்பானவர்களே, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை என்பது வெறும் சொற்ப நேரங்கள் தான். இந்த துன்யாவில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த வாழ்க்கையை நாம் வீணாக செலவு செய்து விட வேண்டாம். மறுமைக்காக வேண்டி இப்ப உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது, உடல்ல குவத்து இருக்கும் பொழுதே நீங்கள் அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ் தஆலாவை முற்றிலும் அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலாவை அடைந்து அல்லாஹ் தஆலாவை முற்றிலும் அறிந்து வணங்கக்கூடிய அல்லாஹ்வை அடையக்கூடியவர்களா அல்லாஹ் தஆலா மனதில் ஆக்கி அன்புரிவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்கி அதை ஷேக் நாயகம் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அந்த முறைப்படி அனுபவித்து அதை மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கு தந்தல் புரிவானாக. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முழுவதும் விளங்குவதற்குண்டான தகுதியையும் அல்லாஹ் தஆலா மனிதருக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.